أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நபி பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் சீரத் கமிட்டியினுடைய விழாக்குழு உறுப்பினர்கள், இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்திலிருந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தாஜுத்தீன் சாஹிப் அவர்கள், எனக்கு முன்னே இங்கே வரவேற்புரையாற்றிய பல்வேறு பள்ளியினுடைய இமாம்கள் இங்கே துவக்க உரையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உலகம் முழுக்க எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்திலே பெருமானாரை பற்றி தொடர்படியாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. மீலாது விழாக்கள் உலகம் முழுக்க நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தமிழகத்தில் ஊர்தோறும் தெருதோறும் பெருமானாருடைய பெயர்களை, அவர்களுடைய வரலாறுகளை தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிற மாதிரி நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற எங்கேயும் நடத்த மாட்டாங்க பொழுது. கொஞ்ச நாள் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் துபாயில் வேலை செஞ்சேன். அங்கே பார்த்தா பள்ளிகளில் நடத்தப்படுறது இல்லாமல் வீடுகளில் நடத்துகிறாங்க. அரபுகளுடைய வீடுகள் கொஞ்சம் வசதியான ஆளாக இருந்தாங்கன்னா பெரிய டென்ட்டை போட்டு, இந்த ஹீமா அப்படின்னு சொல்லுவாங்க, டென்ட்டு போட்டு அதில் நிறைய சாப்பாடுகள் ஆக்கி கூப்பிட்டு, வெளியில் உள்ள யாராவது ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு அவங்கள பேச வச்சு, அந்த மக்கள்லாம் இங்கே உட்காந்து இனிப்புகளை வழங்கி விருந்தை போட்டு ரசூல்லாவை பற்றி கேட்டு அந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடக்கிறது. துபாயிலையும் இப்படி நடத்துகிறாங்க பொழுது. துபாய் நாட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு துறை ஒன்று இருக்கிறது, வசாரா அஷபாப். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெருமானாரை பற்றி ஒரு பக்கம் கவிதை யார் எழுதி கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு 1,00,000 ரூபா ப்ரைஸு. பேப்பரில் அறிவிப்பு செய்கிறாங்க. தினத்தந்தி மாதிரி பேப்பர் அங்கே வருது இல்லையா, லோக்கல் பேப்பரு. அந்த பேப்பரில் ஒரு மினிஸ்ட்ரி அறிவிப்பு செய்து, பெருமானாரை பற்றி ஒரு பக்க கவிதை யார் எழுதி கொண்டு வர்றாங்கன்னா, அருமையான கவிதை இருந்துச்சுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளுக்கு பணமுடிப்பு உண்டு, பரிசு உண்டு. அவர் இது பண்ணுறாங்க. அங்கிருந்து குவைத்தில் ஒரு விழாவுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு போயிருந்தேன், துபாயில் இருந்து. அங்கே போயிருந்தப்ப நம்ம தமிழ்காரங்களா ஒரு 4-5 இடத்துல நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த மக்கள் கேட்டாங்க, அரபு நடத்துகிறாங்க நிகழ்ச்சி, அதுக்கு போவோம் வர்றீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் கேட்டேன், நம்மளை பேச விடுவாங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அஜர்த்து அங்கே தமிழ் ரேடியோலாம் எடுக்காத, அவங்க அரபுகள் எல்லாமே அப்படின்னாரு.
நான் சொன்னேன், இதுக்கு என்ன வந்துச்சு? நான் அரபில பேசுறேன். உங்களுக்கு பேச்சு அரபில இருக்கணும் அவ்வளவுதானே சார். ஐ எம் ரெடி டு டாக் இன் அரபிக். அரபில பேசுவோமா, இங்கிலீஷ்ல பேசுவோமா, எது பேசுவோம். அப்ப அவர் சொல்லிட்டாரு, முன்னாடியே முடிவு பண்ணி தான் அத கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு சுவாரஸ்யமா சில நிகழ்ச்சிகளும் அந்த குவைத்தினுடைய பயணத்துல நடந்துச்சு. இது மாதிரி ஒரு கூட்டம் பெரிய லெவல்ல வீட்டுக்கு வெளியே டென்ட் போட்டு அவங்க இப்ப எப்படி நீங்க திருச்சியில இருந்து கூப்பிடுறது மாதிரி அவங்க பஹ்ரைன்ல இருந்து ஆளை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு பெரிய இமாம் அங்க வந்திருக்காரு. குவைத்துல பேசுறதுக்கு பஹ்ரைன்ல இருந்து வந்திருக்காரு. அப்ப அதுல போய் நாங்க உட்கார்ந்துருந்தோம். போனோம், கூட்டமா இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். மாறி மாறி உட்காந்துட்டோம். இங்க என்னை கூட்டு போனவர் தள்ளி உட்காந்துட்டாரு. நான் அந்த ஊர் வழக்கம் உங்களுக்கு எப்படி இப்போ டீ கொடுத்தாங்களோ அதே மாதிரி கஹ்வான்னு ஒன்று கொடுப்பான். காஃபி. அது அரபுகள் பொதுவாக காப்பி தான் குடிப்பாங்க. பால் போடாத காஃபி, நல்ல கசக்கும். அதுக்கு வந்து ஃபிஞ்சான்னு ஒன்று ஒரு கோவலை வச்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன கோவலையா இருக்கும். அதை ஒரு ஒரு 2-3 மடக்கு தான் குடிக்க முடியும். அவ்வளோதான் இருக்கும். அதில் ஊற்றுனா 3 மடக்கு குடிக்கலாம். அதைத்தான் நம்ம ஆளுங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு அந்த ஃபிஞ்சான் கோவலையை வாங்கிட்டு வந்து ஜம்ஜம் தண்ணி ஊற்றி கொடுக்குறான். கஞ்சப்பயலுக அதுல ஊற்றி ஜம்ஜம் தண்ணியை நல்லா பாட்டில் நிறைய ஊற்றி கொடுக்கணும். எல்லார் வாயிலையும் ஊற்றணும். இவன் என்னன்னா அதுல கொடுக்கணும் போலுக்குன்னு. அது வந்து காப்பி குடிக்கிறது. எது கசக்குமோ அதை குடிக்கிறதுக்கு அந்த ஃபிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல் அனுபவம் அந்த காஃபி அங்க கொடுக்கறத. மற்ற இடங்களுக்கு போனப்போ வாங்கி குடிச்சதில்லை. அவன் கொடுத்தான். நான் வாங்கிட்டு ஒரு பேரிச்சம்பழம் தந்தாங்க. அதை தின்னுட்டு அந்த காப்பியை குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு இப்படி உட்காந்தே இருந்தேன். அந்த பையன் எப்போ வருவான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கீழே வைக்க முடியாதுல்ல, ஃபிஞ்சான் கண்ணாடி கோலை உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்தார். வந்த உடனே இப்படி அவர்கிட்ட இங்க வாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஊத்திட்டாரு. 2வது தடவை ஊத்திட்டான். இல்லைன்னா ஏற்கனவே உள்ளது நமக்கு ஒரு 1/2 கிலோ ஜிலேபி கொடுத்தா அடிச்சிடலாம். ஆனா இவர் கசப்பை கொடுத்து குடிக்கிறா அப்படின்னு சொன்னா வாழ்க்கையிலே பழக்கம் இல்லாதது. அது இந்த கசப்பு தொண்டையில இருந்து ஆரம்பிச்சு அடி வயிறு வரையும் கசக்குது. அது குடிச்சிட்டு இன்னும் ஊத்திட்டானேன்னு நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இதை குடிப்போம்மா. கீழே பார்த்தா கார்பெட் போட்டிருக்காங்க. நான் என்ன செஞ்சேன், அதை அப்படியே கையிலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். ஏதோ பிஸ்மில்லாலாம் சொல்லி ஊதி எப்படியே திரும்ப உள்ள குடிச்சிட்டேன். உள்ள குடிச்சிட்டு இப்ப கொடுக்கறதுக்கும் பயமா இருக்கு. இவன் ஊத்திடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப நேரம் கையிலே வச்சுட்டு வந்தேன். அப்புறம் ஒரு முடிவு பண்ணி கொடுத்துருவான். இதை கையிலே வச்சு என்ன செய்யணும், அவனை கூப்பிட்டு இந்தாப்பான்னு கொடுத்தேன். ஊத்திட்டான். ஏற்கனவே பெருஞ்சோதனை 2 தடவை குடிச்சாச்சு. இது இனிலாம் குடிச்சாலும் அவ்வளவுதான். நம்ம இன்னும் துபாய்க்கெல்லாம் கிளம்ப முடியாது போலுக்குன்னு வாங்கி இப்படி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன். அதை கூட்டிட்டு போனவர் உட்கார்ந்தாரு. அவரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த காப்பி குடிங்க. ஏன் சேர்த்து குடிங்கல, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஏற்கனவே 2 தடவை பாவா உள்ள போயிருச்சு. இனி இது போச்சுன்னா பஞ்சாயத்து ஆயிரும், வேண்டாம் எனக்கு அப்படின்னேன். உடனே இவன் கொடுத்தா ஏன் ஊத்துறான்னு கேட்டேன். கேட்கணும்ல அவரை கூப்பிட்டு, இவன் கொடுத்தா எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இது என்னங்க உலகத்துல எப்படி குடிப்பீங்கன்னா இப்படி கொடுப்போம் அவ்வளவுதானே. இந்த கிளாஸை மட்டும் எப்படி கொடுக்கணும்னா ஆட்டிட்டு கொடுக்கணுமா, அப்படின்னா வேணான்னு அர்த்தமா. இது எவனுக்கு யா தெரியுதுன்னா நீங்க இப்படி நீட்டினீங்கன்னா வேணும்னு அர்த்தம், ஊத்திடுவான். இப்படி கையை நீட்டிட்டு 2 ஆட்டணுமா, ஆட்டிட்டு கொடுத்தா அது வேண்டான்னு அர்த்தம். நான் சொன்னேன் இனி விளங்கிக்கிட்டேன், இனி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் துபாயில வந்து பார்த்தா அந்த மன்னர்களே அந்த டீ குடிக்கும் போது இப்படி ஆட்டிட்டு தான் கொடுக்குறாங்க. வேண்டாம்னா இப்படி 2 ஆட்டிட்டு கொடுக்குறாங்க. அது அங்க உள்ள மேனரிசம் அது. அப்ப அதுல வந்து அந்த பஹ்ரைனுடைய அந்த இமாம் அவங்க அழகா பேசினார். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா நானும் கொஞ்ச நேரம் அதுல எங்க பெருமானாரை பத்தி எந்த மொழியில பேசினா என்ன, எங்க அரபில பேசுறதுக்கு இப்ப என்ன இருக்கு, அழகா பேசிடலாம். எல்லாம் இங்கிலீஷ்ல பேசணும்னா இங்கிலீஷ்ல பேசிடலாம். எங்க ரசூல்லாவை பத்தி போய் கொய்த்துல பேசுறதுக்கு அரபு மொழியிலே எங்க ரசூல்லாவை பேசுறேன். ஏன்னா உலிதல் ஹுதா வல் காயினா துதியாஉன் வ ஃபபுஸ் ஸமானி தபஸ்ஸும் வ தியாஉ. ஒரு கவிஞர் எப்படி கண்ணதாசன் தமிழ்ல இருந்தானா அதே மாதிரி அரபியில ஒரு கவிஞர் அமீரு ஷுஆரா, அவருக்கு பேர் அஹமது ஷவுக்கி. அமீரு ஷுஆரா, அங்க உள்ள கவிஞர்களுக்கெல்லாம் தலைவன் அவன். அந்த ஆள் படிக்கிறான், உலிதல் ஹுதா வல் காயினாத்து தியாஉன் வ ஃபமுஸ் ஸமானி தபஸ்ஸுமுன் வ தியாஉ. என்ன அழகான வார்த்தைகள். எங்கள் பெருமானார் பிறந்தார்கள், இந்த உலகமே ஒளி பெற்றது, இந்த உலகமே ஒளி பெற்றது. வல் காயினாத்து தியாஉன் வ ஃபமுஸ் ஸமானி தமஸ்ஸுமுன் வ தியாஉ. அவர் சொல்றார், இந்த உலகம் சிரித்தது, காலம் சிரித்தது. ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு பேரொளி இந்த உலகத்திற்கு வந்ததை இந்த உலகமே கொண்டாடியது என்று அரபில சொல்றாங்க. என்ன என்ன அழகான வார்த்தை. அது தமிழ் கவிஞர்கள் எடுத்துக்கிட்டா இன்னும் எங்க பெருமானார பேசுறது. அட்டதுக்கு யானைகளை ஓர் குடத்தில் அடைத்து, ஒரு கவிஞன் சொல்றான், அட்டதுக்கு யானைகளை ஓர் குடத்தில் அடைத்து வைப்பேன், அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அடக்கிடுவேன், 6-7 மலைகளை பெயர்த்தெடுத்து வருவேன், விண்மீன்களை வாழையாக தொடுத்திடுவேன், ஆனால் மதீனா மாநகர் வாழும் மாநபியின் பாத புகழ் பாட யானறியன்கிறான். எனக்கு அட்டதுக்கு யானைகளையே ஒரு குடத்துல அடைச்சிருவேன்.
அட்டதுக்கு யானைகளை ஓர்குடத்தில் அடைத்திடுவேன், அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அடக்கிடுவேன். 7 அண்டங்களையும் உலகத்துல உள்ளத ஒரு கைக்குள்ள அடக்கி கொண்டு வந்துடுவேன். 6-7 மலைகளை பெயர்த்தெடுத்து வருவேன், விண்மீன்களை மாலையாக தொடுத்திடுவேன். ஆனால் மதினமா நகர்வாழும் ஞான போதகரின் பாத புகழ் வாட யானறியன்னா. இப்படி உலகத்துல பேசுறதுக்கு, நபியை பத்தி பேசுறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா, அன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல, தமிழ் மக்கள் தான் கேட்டாங்க. சகோதரர்களே, உலகம் முழுக்க எம்பெருமானாரை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானாரை பேசப்படாத இடங்களே இல்லை. இன்னைக்கு சொல்றாங்க, எல்லா பகுதிகளிலும் எப்பெல்லாம் பாங்கு சொல்லப்படுதோ நபியினுடைய பேர் சொல்லப்படுது. உலகத்தில் ஒரு நிமிடம் கூட பாங்கு நிக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் அப்படியே சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஒவ்வொரு வக்துக்கும் சொல்றான். எங்கெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அங்கிருந்து ஆரம்பமாகிறது, மறையும் போது வரையும். மறையும் போது அடுத்த நாட்டில் ஆரம்பிச்சிடுறான். எங்க பெருமானார் பேரு இந்த உலகத்துல சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அல்லாஹ் அப்படி ஒரு சுன்னத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கான். இன்னைக்கு இது போன்ற இந்த நிகழ்வுகளை நாம் ஒன்று கூட்டி பெருமானாரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் இது ஒரு பாக்கியமிக்க நாள். எனக்கு கொடுத்த தலைப்பும் வான் மறையும் வள்ளல் நபியும்னு கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு தலைப்பு. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் திருக்குரானிலே அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன, லக்கது மன்னல்லாஹு அலல். அல்லாஹ் ஒரு பேர் உபகாரம் உங்களுக்கு செஞ்சான். மூமின்களே, நீங்க நினைச்சு பாருங்க, நீங்கள் கட்டி இருக்கிற வீடுகள், உங்களுடைய ஆடை அலங்காரங்கள், உங்களுடைய வாகனங்கள், உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள், எதையெல்லாம் நீங்கள் பெரிதாக நினைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் தாண்டி நபி வந்தது ஒரு பேர் உபகாரம்ங்கிறான். இந்த உம்மத்துல, பெருமானாருடைய உம்மத்துல அல்லாஹ் உங்களை கொண்டு வந்தது இந்த நபியினுடைய பெயரால் நாங்கள் ரசூலாக ஏற்றோம்னு சொல்றோம்ல, அதை விட ஒரு பெரிய உபகாரம் வேற இல்லைன்னு திருக்குரான் சொல்லுது. நான் சொல்லல, நான் மேலே வாசித்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன. என்ன செஞ்சான்? அந்த உபகாரம் என்ன? உடனே அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், லக்கது மன்னல்லாஹ் இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்தி. அந்த நபி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தனக்கு வந்த வேத வசனங்களை உங்களுக்கு தொடர்படியாக ஓதி காட்டினார்கள். குர்ஆன் அப்படிங்கிறது ஓர் பேர் அற்புதம். அது நமக்கு குர்ஆனுக்கு 2 பகுதி உண்டு. குர்ஆனுக்கு 2 பகுதி உண்டு. அது அழகா சொல்லுவாங்க, it is divided into two categories. It is divided into two categories. அது 2 பகுதியாக பிரிகிறது. ஒன்னாவது த புக், அது ஒரு வேத புத்தகம், நமக்கு வழிகாட்டுதல்களை செய்யும். எப்படி தொழணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி அரசியல் பண்ணணும், இது எல்லாத்தையும் சொல்லி காண்பிக்கும். இது ஒரு பகுதி வேத புத்தகம், நமக்கான வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல். ரெண்டாவது ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னு கேட்டா முஅ்ஜிஸா, அற்புதம். என்னங்க சார் அற்புதம்? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை தந்தான். நமக்கெல்லாம் தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு தடியை கொடுத்தான், ஒரு கோல். அதை கையில வச்சுட்டு கீழே போட்டா பாம்பா ஓடும், அதை பிடிச்சிட்டா சாதாரண குச்சி ஆயிரும். இதை வச்சு நீங்க அல்லாஹ் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போடுவாங்க, பாம்பு மாதிரி ஓடும். அவன் ஃபிரௌன் அதை கண்டு பயந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு அல்லாஹ் கேட்டான், அந்த கையில வச்சிருக்கீங்களா அது என்னன்னு கேட்டான். ஒமா பி யமீனிக யா மூசான்னு கேட்டான். சார், ஒரு சாதாரண ஒரு நபி, ஒரு மனிதராக அந்த நபி பதில் சொல்றாங்க, ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, உங்க கையில இருக்க அது என்னன்னு. இப்ப என்ன சொல்லுவாங்க? யாரெல்லாம் இது குச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா கூட கொஞ்சம் பேசினாங்க, இது என்ன தெரியுமா அல்லா, இதை கொண்டு நான் இலதலை பறிப்பேன், என் ஆட்டுக்கு போடுவேன், தூக்கம் வந்துச்சுன்னா அது மேல லேசா சாஞ்சிக்குவேன், அதை இதுல சாட்சி வச்சு சாஞ்சிக்குவேன், இப்படின்னு நிறைய. ஒஃபீஹா மஆரிபு உக்ரா, தெர் இஸ் மெனி திங். அவர் சொல்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம், இதுல பல வேலை இருக்கு, இது மட்டும் இல்ல, இலதலை பறிக்கிறது சாஞ்சிக்கிறது இல்ல, பல வேலை இருக்கு அப்படின்னு யாருக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க? அல்லாவுக்கு. உடனே அல்லாஹ் சொன்னா, அப்படியா, எங்க அந்த குச்சியை கீழே போடுங்கன்னா, அந்த குச்சியை போய் கீழே போன அப்படி தூக்கி போட்டாரு. போட்டோன்னா பாம்பா ஓடுது. இவர் இன்னொரு சைடு வர்றாரு. இப்ப அங்கதான் அங்க ட்விஸ்டே. இதுவரையும் வாய் பேசிக்கிட்டு இருந்த இந்த குச்சி ரொம்ப நாளா வச்சிருக்கேன், மரத்தை உடப்பேன், அதை உடப்பேன்னது பாம்பா ஓடுது. லா தகஃப், அல்லாஹ் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க. ஏன் நபிமார்கள் பயப்படுவதில்லை? மூசாவே அதை பிடிங்கன்னாலும் கூட ஒரு பயம் இருந்துச்சு, அச்சம் உள்ள. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே பிடிக்கல, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே நின்னாங்க. அல்லாஹ் சொன்னா, பிடிங்க, அதை திரும்ப குச்சி ஆகும். பிடிச்சாங்க, குச்சி ஆயிடுச்சு. அந்த குச்சியை வச்சு எத்தனையோ வேலைகளை இந்த உலகத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. ஃபிரௌன் துரத்திக்கிட்டே வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம்
தன்னுடைய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த அடிமைப்பட்ட சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வர்றாங்க. ஏத்தாப்புல நைல் நதி வந்துருச்சு. அந்த நதியை கடக்கணும். அந்த இடத்துல நிக்கிறாங்க. கூட இருந்தவங்க பனி இஸ்ராயல்னு ஒரு கூட்டம். பனு இஸ்ராயில் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜூ, இன்றைக்கு இருக்கக்கூடிய யகூதிகள், இன்றைக்கு ஜூஸ் சொல்றான் இல்லையா, அவன் தான் அந்த கூட்டம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாடா படுத்தினான். ஒரு நபிமார்கள் அல்ல, பல நபிமார்களை வறுத்து எடுத்தவன். அவன் கேள்வி கேட்ட மாதிரி யாரும் கேட்டதே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. அல்லாஹ் கூட்டிட்டு வர சொன்னா, கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. நதி ஓடிக்கிட்டு இருக்கு, நின்ட்டாங்க. இப்ப அவன் சொன்னா, உன்னை நம்பி வந்தோம் பாரு, பின்னாடி ஆள் வந்துட்டான். பேசாம அவன் கூட இருந்தாலும் 3 வேளை சோத்த போடுவான், இருந்திருக்கலாம். ஏதோ அடிமைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கினாலும் இருந்திருக்கலாம். ஒன்னு நம்பி காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு கொண்டு வந்து நடுத்தர்ல நிப்பாட்டிட்டியா. இப்ப அவன் வந்து அடிப்பான். முன்னாடி போனா காத்துக்குள்ள விழணும், சாவணும். எங்களை இப்படி படுத்திட்டியே அங்க கேட்கறான். குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாடாப்படுத்தினான். அப்ப அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். சகோதரர்களே, சகோதரிகளே, குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும். அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்றாங்க. என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். எல்லா நேரங்கள்லையும் உங்க பிள்ளைகள் கூட நீங்க போக முடியாது. ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, வேலைக்கு அனுப்புறீங்க. இன்றைய காலத்திலலாம் பிள்ளைகளை அனுப்பிட்டு அந்த பிள்ளைய திரும்ப வர்ற வரையும் ஒரு காலத்துல சொல்லுவான், நாங்க பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கோங்க, வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இன்னைக்கு பையன் அனுப்புனாலும் அதே நிலைமை தான். அவன் வாங்கும் போதே திருக்கி 3 லட்சம் ரூபாய்க்கு உங்கள்கிட்ட பைக்கை வாங்குறான். அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், சார் 3 லட்சம் ரூபா சார் பைக்கு, எங்க அத்தாவை ஏமாத்தி இருப்பானோ என்னமோன்னு அந்த 220 வரையும் ஓட்டி பார்த்தேன் சாருங்கிறான். எப்படி இவங்க அத்தாவை ஏமாத்திருப்பானா 3 லட்சம் ரூபாய், இது ஓடுமா இல்லையான்னு. அதுல இந்த 220 இருக்குல்ல, அந்த முள்ளு அப்போதான் நல்லா இதுல போய் பார்த்தேன் சார். நான் சொன்னேன், டே அந்த முள்ளு போகுதோ இல்லையோ ஓ முள்ளு போயிரும்டா. ஓ முள்ளு போயிரும், எதுக்கு இப்படி. ஒரு காலேஜில் படிக்கிற பையன் வேகமா போறான் ஒரு நாள் பைக்ல. நான் வெளியே போனவே பார்த்துட்டேன். மறுநாள் அவனை கூப்பிட்டு கேட்குறேன், தம்பி இங்க வாடா, என்ன அவ்வளவு அவசரமா பைக்ல போகணும், எதுக்கு போ. சார் அதை ஏன் சார் கேட்குறீங்கன்னா, சொல்லியான்னேன். பரவாயில்ல கேட்குறேன் நான், சொல்லு அப்படின்னேன். நான் எங்க சார் போனேன், எனக்கு முன்னாடி ஒருத்தன் போனான், அவனை விரட்டிக்கிட்டு. இப்ப நம்ம பசங்களுக்கெல்லாம் இவன் எந்த வேலைக்கும் போறது இல்ல, அவன் எப்படி வேகமா போகலாம், நானும் போவோம்லன்னு. உடனே நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், டே அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போனா பாத்தியா இல்லையாடான்னு. அவனுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போனா அவனை அடாடா பார்க்கலையே சார்னா. அவர் தான்டா இஸ்ராயல்னு. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வேலையை முடிக்க அவனை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா, நீ வாழ வேண்டியவன்டா, நீ இருக்கணும், நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு பைக்கை ஓட்டணும், படிக்கணும், நீ எதுக்கு போற. பசங்களை வெளியே அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னமா ரப்பி சயஹ்தீன். இந்த துவாவை தாய்மார்களே உங்கள் பிள்ளைகளுடைய தலையிலே கையை வைத்து நீங்க ஓதுனா, நீங்க சொல்றத அவன் கேட்பான். உங்க பையனை வெளியே அனுப்புறீங்களா, உங்க பிள்ளைகளை வெளியே அனுப்புறீங்களா, நீங்க சொல்லணும், இன்னமா ரப்பி சயஹ்தீன். என் பிள்ளைக்கு வண்டியை வாங்கி கொடுத்துருங்க ரப்புல் ஆலமீனே, 3 லட்சம் ரூபா வண்டி. இது எப்படி ஒழுங்கா ஓட்டி அவனுடைய காலமெல்லாம் வச்சிருக்கணுமோ அவனையும் அந்த பொருளையும் நீயே பாதுகாப்பாயாக. அனுப்பி விடுங்க. உங்க பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பி விடுறீங்க, தலையில கையை வச்சு ஓதி அனுப்புங்க. போன முகத்தோட திரும்பி வருவாங்க, முகம் மாறி வரமாட்டார்கள். அந்த இடத்துல நின்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்கி, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்ட போதுமானவன் நான். எல்லாம் சொன்னா, அந்த கையில வச்சிருக்கீங்கல்ல குச்சி, பஞ்சாயத்து வருது. அங்க இருந்து இலை பறிச்சது, தூங்குனது, அதை விட்ட உடனே பாம்பானது, அந்த குச்சியை வச்சு அடிங்கன்னா. அந்த ஆத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் புரியலை, யாரெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அந்த ஆத்த அடிங்குமே அப்படின்னா ஆத்த அடிச்சாங்க, 2ஆ பிளந்துருச்சு. பார்த்தா இங்கிட்டு ஒரு தண்ணி, இங்கிட்டு தண்ணி நிக்குது. குர்ஆன் சொல்லுகிறது, அது ரெண்டும் 2 பாறைகளை மாதிரி நின்னுச்சு. அல்லாஹ் சொன்னா நடந்து போங்க அதுக்குள்ளன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் விறுவிறுன்னு இறங்கிட்டாங்க. அல்லாஹ் சொன்னான்னு கூட வந்த அந்த யகூதிகள்லையும் நிறைய பேர் இறங்கிட்டான், சில பேர் இறங்கல, பயந்துக்கிட்டு இவர் போட்டுமே பார்ப்போம், திடீர்னு ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா என்ன செய்யறது. அவன் பயங்கரமான பயந்தாங்கோழி பயலுக. அவங்க அவ்வளவு சீக்கிரம் நபியை நம்ப மாட்டான், அல்லாவையும் நம்ப மாட்டான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு பயலும் 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவான். நான் 1000 வருஷம் வாழணும், அதுக்கு என்னெல்லாம் தேவையெல்லாம் செஞ்சு வைப்பாங்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கிடக்குறாங்க, பாதி தூரம் வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஃபிரௌன் பின்னாடி வந்துட்டான்.
உடனே எல்லாரும் அடிச்சு புரண்டு ஓடிடுறாங்க. ஓடியாந்து இப்ப அடுத்த கரைக்கு ஏறியாச்சு. ஃபிரௌன் நின்னு பார்த்தான். இவர் போனாருன்னா அது சரியா தான் இருக்கும், நம்மளும் இறங்குவோம்னு இறங்கிட்டான் உள்ள. இவருக்கே நிக்குது, நமக்கு ஏன் நிக்காது? இறங்குடா, பட்டாளத்தோட இறங்கிட்டான். இப்ப மேல வந்து ஏறிட்டு பாக்குறாங்க, ஃபிரௌன் வர்றான். மூசாட்ட சொல்றாங்க, மூசா ஒருவேளை அந்த கரையிலே நின்று இருந்தா அப்படி குதிச்சு செத்து போயிருக்கலாம், இல்லைன்னா அவன் கூட போயிருக்கலாம். இப்ப இந்த கரைக்கு கூட்டிட்டு வந்து வேலையை வாங்குற பாரு, அதுதான் நீ. 1000 தான் இருந்தாலும் உன் கூட இருந்தா சாவத்தான். ஒரு நபிய நான் சொல்லலைங்க, குர்ஆன் சொல்லுகிறது, படுத்தி எடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற, என்னுடைய சகோதரர் மூசா அடைந்த அந்த வேதனை இருக்கிறதே, இந்த சமூகத்தால் அடைந்த தொல்லை இருக்கிறது. இப்ப இதுல டென்ஷன் ஆகி போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, திரும்ப அந்த குச்சி வச்சு அடிக்கிறாங்க. அங்க அடிச்ச உடனே திறந்துச்சா இல்லையா பாதை? இப்ப அடுத்து நம்ம என்ன செய்வோம்? இயற்கையில நமக்கு உள்ளது, நமக்கு என்ன செய்வோம்? திரும்ப அடிச்சா சேர்ந்துரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது பெரிய சிம்பிளான வேலை தானே. இப்ப டக்குன்னு குச்சி எடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் டொக்கு டொக்குன்னு அடிச்சா சேர மாட்டேங்குது. உடனே சொன்னா, உன் குச்சி வேலை செய்யலையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுவரையும் வேலை செஞ்சுட்டு இருந்த குச்சி டபக்குன்னு நின்று போச்சே, இப்ப பத்தியா, இப்ப வந்துட்டான் ஃபிரௌனுங்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இது என்ன சோதனை? என்ன போட்டு இவங்க பிரிச்சு மேய்றாங்க, அதுக்கு இடையில இவன் அடிச்சா சேரவும் மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா நீங்க அங்க நின்றுகிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஆறு குறுக்க ஓடுச்சு. இவங்க எல்லாம் சொன்னாங்க, நான் உன்கிட்ட கேட்டேன். அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசாவே அது குச்சியினுடைய வேலையும் இல்ல, உங்க வேலையும் இல்ல, ஆறு நின்னது ஏன் வேலை ஓய் அப்படின்னா. அத விளக்குங்க. 6 குச்சியால அடிச்ச உடனெல்லாம் நிக்காது, நான் சொன்ன உடனே அங்க நின்னுச்சு. இப்ப நீங்க அடிச்சா ஏன் சேரலன்னா, ஃபிரௌன் இறங்கல, பார்ட்டி வெளியே நிக்கிறான். ஃபிரௌன் அவன் பயங்கரமான ஆளு, அவன் அனரப்புக்கும் உள்ளானா, உலகத்தினுடைய பெயர்களை புரட்டி எடுத்தவன். அவன் பார்த்த உடனே ஜாதகத்தை சொல்றவன், சாதாரணமான ஆள் இல்ல. இன்னைக்கு துபாயில இருக்கும்போது ஏதோ ஒருத்தரை, ஒரு அக்யூஸ்ட் பிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு போலீஸ் வர்றான், சிஐடி. அப்ப கீழே நின்று இருக்கோம் ஒரு ரூமுக்கு கீழே. உடனே வந்து ஒரு டிவைஸ், நம்ம மொபைல் மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறான். அந்த ஃப்ளோர்ல, அந்த பில்டிங்ல எத்தனை பேர் இருக்கான்னு அவன் போட்டோவோட அவன் ஐடி கார்டு வருது. இப்ப நம்ம இந்தியாவில கொடுத்துருக்கான் இல்லையா ஐடி கார்டு, அதுல சிப்பு வச்சு கொடுப்பான். சில இதுல சிப்பு உள்ள இந்த ரவுண்டா நம்ம மொபைல் சிப்பு மாதிரி இருக்கும் அந்த கார்டுல. துபாயில எல்லாருமே அதை கையில வச்சிருக்கணும், சிவில் ஐடிமா. அந்த ஊர்ல வேலைக்கு பார்க்க போனவங்க பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு தெரியணும். அது இல்லாம நம்ம நடந்து போய் நம்மளை பிடிச்சிச்சானா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவான். அந்த மாதிரி அந்த ஐடி கார்டு, நம்ம ஆதார் கார்டு மாதிரி, அதை எல்லாரும் பாக்கெட்ல வைக்குமா. இந்த பில்டிங்கு கீழே 15 ஃப்ளோர் இருக்கு, அதுக்கு கீழே நின்று ஒரு போலீஸ் இப்படி அடிக்கிறான். 15 ஃப்ளோர்ல எவன் இருக்கான் அப்படின்னு வருது. இவன் கொண்டு வந்து இந்த நம்பரை போடுறான், அவன் 12வது ஃப்ளோர்ல இருக்கான்னு காட்டுது. சார் என்ன டெவலப்மெண்ட், என்ன டெவலப்மெண்ட்? சும்மா அப்படி இதுங்கிறதுக்குள்ள யாரு எங்க போறா வர்ற எல்லாத்தையும் டேட்டா எடுத்துடுறான். சகோதரர்களே, இன்னைக்கு இவ்வளவு வளர்ச்சி பெற்ற காலத்துல இப்படி டேட்டான்னு சொல்றமே, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து கீழே வேணா அவங்க அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வர்றாங்க, கதவை தட்டினான். குர்ஆன் சொல்லுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வர்றாங்க, கதவை தட்டினான். இந்த ஊர்ல எத்தனை பேரு கன்சீவா இருக்காங்க, குழந்தை உண்டாயிருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் என்னைக்கு குழந்தை பெப்பாங்க, எந்த நேரத்துல பெப்பாங்கிறது வரையும் எந்த கம்ப்யூட்டரும் இல்லாம டேட்டா வச்சிருந்தான். ஃபிரௌனுடைய ஆளுக சாதாரணமான ஆளுக இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, கர்ப்பிணி பெண்ணுடைய டேட்டா என்னைக்கு பிறப்பான், எந்த நிமிஷத்துல பிறப்பான் வரையும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விழுறாங்க, அந்த அம்மாவுக்கு தெரியாது ஆம்பளை பிள்ளையா பெம்பளை பிள்ளையான்னு. டப்பு டப்பு டப்புன்னு கதவை தட்டினா, அந்த அம்மா அப்பந்தான் பாக்குது ஆம்பளை பிள்ளை. அல்லாஹூ போச்சடான்னு ஒரு சும்மா இருந்த ஒரு கூடையில வச்சு தூக்கி கொண்டு போய் கொள்ள கதவை திறந்து பின்னாடி இந்த ஆத்துல போட்டுருச்சு. இதுதான் வரலாறு. they are well equipped. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த ஜூஸ் என்ன வேலை சேட்டை பண்றான்னு, இதெல்லாம் அங்கிருந்து வந்தது, இன்னைக்கு நேத்து இல்ல, அந்த காலத்துல இருந்தே. நல்ல அறிவாளிகள். குர்ஆன் சொல்லும், அஹ்லுல் கிதாப், they are people of book அப்படின்னு சொல்லும் குர்ஆன். சும்மா சாதாரணமானவர்கள் அல்ல. அப்ப அவங்க தலைவன் எப்படி இருப்பான்? ஃபிரௌன் இறங்கவே இல்லை, அங்கேயே நிற்கிறான். மற்றவங்களாம் இறங்கிட்டாங்க, மற்றவங்களாம் இறங்கிக்கிட்டே இருக்கான். ஃபிரௌன் பார்க்குறான், இவெல்லாம் போறது வரையும் ஆகுதா இல்லையா அப்படின்னு. கடைசியில் ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் இறங்குறான். இறங்கி பின்னாடியே அவன் உள்ள வர்றான். வரும்போது தான் அல்லாஹ் சொன்னா, மூசாவி இப்ப அடிமோர் அப்படின்னா. இப்ப அடிங்க. பார்ட்டி உள்ள இறங்கிட்டான். இன்னையோட கதை கத்தம், இன்னையோட முடிய போகுது ஃபிரௌனுடைய செய்தி. இப்ப அடிங்கவே உங்க குச்சியை வச்சுன்னா லேசா தட்டினாங்க, 2 கடலும் ஒன்றாக சேர்ந்தது. அப்பந்தான் அந்த நேரத்துல கூட கிதாபுகள்ல எழுதுவாங்க, தன்னுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாயில மண்ணை வச்சு அடைச்சாங்களாம்.
ஏன்னு கேட்டா திடீர்னு யாரெல்லாம் இந்த மூசாவினுடைய அல்லாவே மன்னிச்சுக்கன்னு கேட்டான்னா ரப்பு இறங்கிடுவான், ரப்பு மன்னிச்சிருவான். மண்ணை களிமண்ணை வச்சு உள்ள அடைச்சாராம், இன்னையோட போகணும்டா நீன்னு. அந்த பூத உடலை தான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட உடலாக அந்த ஃபிரௌனுடைய உடல் அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியூசியத்துல இருக்குன்னு எழுதுறாங்க. சகோதரர்களே, அந்த இது அற்புதம், அந்த குச்சி அற்புதம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய குச்சி இன்னைக்கும் மியூசியத்தில் இருக்கு. நம்ம போய் அதை எடுத்து அடிச்சா வேலை செய்யாது. குச்சி இருக்கு, நம்ம போய் அந்த குச்சி எடுத்து ஆத்துல எல்லாம் அடிச்சா ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு இருக்கும். கை பிடிக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் கையாக இருக்கணும், சொல்றது அல்லாவா இருக்கணும்ல. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அல்லாஹ் மோஜிசாக்களை கொடுத்து கொண்டே இருந்தான். பல மோஜிசாக்கள் ஒவ்வொரு நபிமாருக்கும். பெருமானாருக்கு அல்லாஹ் என்ன தந்தான்? குரானை தந்தான். குரான் ஒன்னு வேத புத்தகம், ரெண்டாவது மோஜிசா. ஒன்னாவது வேத புத்தகம், அதுல உங்க தொழுகை நோன்பு ஜக்காத்துக்கு அதெல்லாம் இருக்கும். ரெண்டாவது அது ஒரு அதி அற்புதம். என்ன தெரியுமா? அதை யாரெல்லாம் கேட்கிறானோ அத்தனை பேரும் மயங்குவான். அரபு நாடுகள்ல காலையில சொல்லுவான், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல்கவ் ஃபீஹி லஅல்லகும் தக்லிபூன். யாருமே இவர் சொல்றதை கேட்றாதீங்க. பெருமானார் இந்த வேதத்தை நபியாக அறிவிக்கப்பட்டு இந்த வேதத்தை சொல்லும் போது ஊருக்கு வெளியே போய் நிற்பாங்க. ஊருக்கு வெளியே போய் நிற்பான் அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற தலைவர்கள். நீங்க போறீங்க, அங்க ஒருத்தர் காபத்துல்லா கீழே உட்கார்ந்து அவர் பேச்ச கேட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவான். கேட்றாதீங்க, ஏன் கேட்டீங்கன்னா மாறிடுவியம்மா, மாறிடுவிய, நீ கேட்றாதீய. ஆனா யாரெல்லாம் வந்து கேட்டானோ அத்தனை பேரும் குப்புற விழுந்தான். துஃபைலு தௌசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட பஞ்ச கொடுத்து அடைச்சிக்கிட்டு போங்கன்னா அவரும் பஞ்ச காதுல வச்சு அடைச்சிக்கிட்டே வந்தாரு. வந்து காபத்துள்ளால ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. 7 சுத்து அவங்களும் சுத்துவாங்க. இஸ்லாம் ஆவறதுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, சும்மா காதல இதை அடைச்சிக்கிட்டு போங்கிறானே, போட அப்படின்னு சொல்லிட்டு காதல் உள்ள பஞ்ச தூக்கி போட்டாரு. பெருமானார் அந்த மத்தாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்காவுக்கு வெளியே உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்காங்க. 3வது சுத்து வரும்போது அவர் கேட்கிறாரு பெருமானார் குரான் ஓதுறத. சில ரிவாயத்துகள்ல தாஹா சூராவை ஓதுனாங்க அப்படின்னு வருது. பெருமானார் குரானை விரிச்சு வச்சு ஓதிட்டு இருக்காங்க. தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன் அலி தஷ்கா. பெருமானார் சொல்றாங்க தாஹா, தாஹா அப்படிங்கக்கூடிய வார்த்தை தாஹா, மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன் அலி தஷ்கா. மனித சமூகம் கவலை கொள்ளுவதற்கு அல்லது சிரமப்படுவதற்காக வேண்டி அல்லாவே நான் இந்த வேதத்தை இறக்கலன்னு அல்லாஹ் சொல்றான். இத முதல் தடவை கேட்டாரு சார், தாஹா அப்படின்னு. உடனே அவன் ஆஹா அப்படின்னா, யாரு காதுல பஞ்ச திணிச்சுக்கிட்டு போன. 2வது சுத்து, 3வது சுத்து நேர வந்து பெருமானாருடைய காலில் விழுந்து அந்த காலை புடிச்சு முத்தம் போட்டான். தலைவர் அறிவாளி, அங்க உள்ள கவிஞர்கள் எல்லாம் உரிச்சு எடுத்தவன். அறிவாளிகள் என்னைக்கும் ஜஸ்ட் உடனே ஏத்துக்குவான், அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. வந்து பெருமானார்ட்ட கேட்டான், நீங்க என்னமோ ஓதுறீல, என்னமோ சொல்றீல, அதை திரும்ப சொல்லுங்க, ஏன்னா இது மனிதன் சொல்ல முடியாது சார், இது என்னமோ ஒண்ணு நீங்க சொல்லுங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க தானே துஃபைலு தௌசின்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க தானே கவிஞர்கள் எல்லாம் பெரிய கவிஞர், நீங்கள் இயற்கை கவிஞர் ஆயிற்றே. ஆமா, நீங்க அந்த குர்ஆனை ஓதுங்கண்ணா. உடனே ரசூல் அந்த ஆயத்தை ஓதன உடனே தேம்பி 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 அழுகிறான் சார். துஃபைலு தௌசி தேம்பி தேம்பி அழுகிறார், கண்லேன்னு தண்ணியா ஊத்துது. சொல்றாரு, இது என்ன வார்த்தை, மயக்கிடுச்சு. அப்படியே அப்படி 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 ஒரு ஆட்டு இதயத்தை பிடிச்சி. சார் நான் சொல்றது ஒரு உதாரணம், 1000 உதாரணங்கள். இந்த குர்ஆனை ஓதுன உடனே என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் ஒரு பேரருள முஅஜிஸா, அதுக்கு பேர் தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கீழே வச்சா இன்னைக்கு அடிக்காது. ஆனா இந்த வேத வசனத்தை பெருமானார் ஓதுனா என்ன நடந்துச்சோ அதை நீங்கள் ஓதினாலும் நடக்கும். அல்லாஹ் நீங்க ஓதினா நடக்கும். அதனால தானே சார் பள்ளிவாசல்ல வந்து மகரிபுக்கு பின்னாடி மக்கள் நிக்கிறாங்க. மாற்று மத சகோதரர்கள் எதுக்கு சார் வர்றாங்க? என் பிள்ளைய ஒரு தடவை கூட்டிட்டு போய் பா ஏதாவது ஊதி விடுங்க பையனா, ஓதி நல்லா போகுது, நல்லா போகுது. குர்ஆன் இருக்கிறதே அது ஒரு ஷிஃபா அப்படின்னு சொன்னாங்க. ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், அதிலே மனிதர்களுடைய நோய்க்கு நிவாரணம் ஒன்றுனாங்களே. குர்ஆன் முஅஜிஸா ஹாலிதா, கியாமத்து நாள் வரை பெருமானார் செஞ்ச வேலையை அந்த வேதம் பார்க்கும். நீங்க உங்க வாயில பேசக்கூடாது, அதை சொல்லணும், அதை சொல்லணும், அதை சொல்லணும். சார் என் பையன் ஒரு மாதிரி இருக்கான். ஒருத்தர் வந்து கேட்டாரு,
என் பையன் ஒரு மாதிரியே இருக்கான் சார், காலேஜ் படிக்கிறான், சால் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் ஒரே மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கான். என்னங்க பல பேர் சிரிக்கிறிய? நம்ம வீட்டில் நடக்கிற கதையை கரெக்டாக சொல்கிறாரு இவர் அப்படின்னா, எல்லா வீட்லேயும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் நான் இதுக்குன்னு ஒரு தந்திரம் ஒன்று பத்து வச்சுருக்கேன். என்னன்னா, உங்கள் தம்பிமாரு, உங்கள் அண்ணன்மாரு அல்லது உங்கள் சித்தப்பா பையன், பெரிய இவங்க தான் காலேஜில் படிக்கிறாங்க. நான் டெய்லி கிளாஸுக்கு போவேனா, இந்த பசங்கள்ட்ட தம்பி மொபைலில் பார்க்காதரா அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்கான், அதோட அவனுக்கு கை காலெலாம் நடுக்குது, திடுக்குன்னு ஆடுது. உடனே பாக்கெட்லேருந்து மெதுவாக எடுத்து பிளேஸாக பார்த்துட்டு வச்சுக்கிறான். சில பேர்லாம் எடுத்து பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுக்குவாங்க. மொபைல் ஓரளவு இதாயிட்டாங்க. அதை என்ன 24 மணி நேரம் இப்படியே தடவிக்கிட்டே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கானே, நமக்கு அது காரணமே புரிய மாட்டேங்குது. 24 மணி நேரம் நைட்ல 1:30 மணிக்கு தூங்கணும். அன்னைக்கு ஒரு பையன்ட்ட எப்படா தூங்குவேன்னா, மறுநாள் டேட்டை பார்த்துட்டு தான் சார் தூங்குறதுங்கிறான். அவங்க அத்தா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு காலேஜில் கொண்டு வந்து படிக்க வச்சா அடுத்து, அதாவது 12:30 மணிக்கு மேலதான் தூங்குறதான். இல்லைன்னா சில பேர்ல தூங்குறதே இல்லை, இந்த மொபைலை கை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே. அதில் இப்போ இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு என்ன, ஒரு அத்தா வந்து கேட்டாரு, ஏன் இது இப்போ நம்ம வந்து அவர் சொல்றாரு, நம்ம வந்தா பையன் சந்துக்குள்ள போறான். ஒரு வயலை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்டா அந்த காலத்துலலாம் அத்தாமார் வந்தா ஒரு மரியாதைக்கு எந்திரிச்சு நிற்பாங்க, பசங்க கீழே உட்கார மாட்டாங்க, அப்படி கொஞ்சம் தள்ளி. இப்போ நம்ம ஒரு செட்டுக்கு முன்னாடிலாம் நம்ம அத்தா வீட்டுக்குள்ள வந்தா அதிகமாக உட்கார மாட்டோம், நம்ம டக்குன்னு எந்திரிச்சுக்குவோம். அத்தா வந்திருக்காங்க கொஞ்சம் ஓரமாக அங்கிட்டு போய்க்குவோம், ரூம்குள்ளே இருந்துக்குவோம், அத்தா இருக்கிற வரையும் ஒரு மரியாதை அப்படின்னு நடத்துவோம்ல. அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், நானும் அப்படித்தான், அவர் அந்த வாசல்ல வந்தா இந்த வாசல்ல போயிடுவேன், திட்டிக்கிட்டே இருப்பான் மனுஷங்கிறானே. அவர் மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு பேர் வச்சிருக்கான் அவங்க அத்தாக்கு. எப்ப பார்த்தாலும் செருப்பை ஒழுங்கா கழட்டினியா, இதை செஞ்சு, எப்ப பார்த்தாலும் ஏன்டா மொபைல் திட்டுறாராம், மிஸ்டர் பெர்ஃபெக்ட். அவர் அங்கிட்டு வந்தா இங்கிட்டு போயிருவேன் சார் நானுங்கிறான். இந்த காலத்து பிள்ளைகள்லாம் நம்ம புரியவே முடியல சார். அவன் பேசுற பாஷையும் புரியல, அவன் நடந்துக்கிற விதமும் புரியல. அலிரதி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும் லிஅன்னஹும் குலிகு மின் ஸமானின் கைரி ஸமானிக்கும். டோன்ட் ரைஸ் யுவர் சில்ட்ரன் ஆஸ் யுவர் பேரண்ட் ரைஸ் யூ. எப்போ பார்த்தாலும் நம்ம ஒன்று சொல்லுவோம், எங்க அத்தாலாம் எங்களை எப்படி வளர்த்தான் தெரியுமா அப்படின்னு கேட்போம். எங்க வீட்டுல எங்க அத்தா எப்படி இருந்தாங்க, அம்மா எப்படி செஞ்சாங்க, தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா. ஏன் தெரியுமா, அவங்க காலமே வேற, இவங்க டிஜிட்டல் ஏறாங்கிறான். இன்னைக்கு 2 வயசு புள்ள இது யூடியூப் எடுத்துருது சார். நமக்கு விளங்க மாட்டேங்குது. எனக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா பசங்களை கூப்பிட்டுட்டே, இது என்னன்னா அவன் சக்கன்னு அடிச்சு தந்துருவான். 2 வயசு புள்ள எப்படியே தள்ளி யூடியூப் எடுத்து அது அந்த பாட்டை போட்டு விடுது. நமக்கே பிரமிப்பா இருக்குது எப்படிறான். ஏன்னா அதே லைட்ல பிறந்து வளர்ந்த பிள்ளைய ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அந்த மாதிரி காலத்துல எதிர்பார்த்து இந்த பிள்ளைய வளர்க்க முடியாது. அப்போ அவர் வந்து கேட்டாரு, அஜ்ரத் என் பையன் விஷயத்துல ஒரே யோசனையா இருக்கு, மொபைல புடுங்கினாலும் கூட அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் இப்பெல்லாம் நிறைய பிள்ளைய சொல்றான், என் பிரைவசி நீ தொடாத அப்படிங்கிறான். அத்தாவை மொபைல எடுத்துட்டான். அன்னைக்கு ஒரு ப்ரொஃபசர் புடுங்கி வச்சுட்டு விட்டாரு, நான் மேலேருந்து கூச்சிருவேங்கிறானே, செஞ்சிடறான். அவனுக்கு உயிர் பெருசாவே தெரியல, மொபைல் தான் பெருசா தெரியுது. வீட்டுல யாராவது தொட்டுட்டா ஏன் தொடுறாங்கிறான், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அத்தா, தொட விட மாட்டாங்கிறான். இப்ப இந்த பிள்ளைகளை நாங்க என்ன அஜர்த்தி செய்யறதுன்னு கேட்டாரு. இப்ப நல்லா தெளிவாவே தெரியுது அவங்க அதுல இருந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னு நம்மளால ஓரளவு கெஸ் பண்ண முடியுது, புரிய முடியுது. அவர் சொன்னார்ல, என் பையன் என்ன வந்த உடனே சந்துக்குள்ள போறான்னு, இவன் எதுக்கு போறான்னு சொல்லிட்டு நமக்கு என்ன விவரமா தெரியும் என்னத்துக்குன்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்க வாங்க ஒரு செய்தி ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், முக்கியமான தகவல், குர்ஆன்ல இருந்து உள்ள ஒரு செய்தியை சொல்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல ஒருத்தர் வந்தார், வந்து பெருமானார்ட்ட கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு விபச்சாரம் செய்யணும்னு தோணுதுன்னாரு. எனக்கு விபச்சாரம் செய்யணும்னு தோணும். பக்கத்துல இருந்து சஹாபாக்கள் சர்ன்னு வாழை உருவிட்டாங்க. யார்கிட்ட வந்து என்ன பேச்சு, நீ செய்யற தப்புக்கு நபிட்ட வந்து கேட்கறிய, எப்படி கேட்கலாம், வாழை வெட்டுங்க வர. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன்னா எல்லார்கிட்டையும் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது பெருமானாருடைய பழக்கம். ஒரு சின்ன குழந்தைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அந்த அந்த புரிதல் எவ்வளவு இருக்குமோ அது மாதிரி பேசுவாங்க. ஹதீசுகள்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்ல நடந்து போனா சின்ன பிள்ளையெல்லாம் ஒடியாந்துருவாங்களாம். எல்லாருடைய பேர் சொல்லியும் கூப்பிடுவான், அப்துல் காரு எப்படித்தான் இருக்கு, அப்துர்மா எப்படியா இருக்கு அப்படின்னு வந்து கை கொடுப்பாங்க. அவரு ஃப்ரெண்டு மாதிரி ரசூலுல்லாஹ் கூட. ஒரு தடவை ஹதீஸ்லேயே வருது, 4-5 பேர் நிக்க, ஒரு பையனை காணும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அவர் எங்கேயா காணும் அப்படின்னு கேட்கறாங்க. சார், இன்னைக்கு உள்ள தலைவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வஹி வந்துகிட்டு இருக்கு, இங்க மக்களுக்கு சொல்லணும், இஸ்லாத்துல கொண்டு வரணும், போர்கள் நடக்குது, பயங்கரமான வேலைக்கு இடையில
தெருல இறங்கி நடந்தா 4 பசங்க நிக்கிறான், 5வது ஆள் காணாங்கிறது எம்பெருமானாருக்கு தெரியுது. சின்ன பிளம் இவ்வளவு பெருசு. உடனே அதுல ஒரு பையன் சொல்றான், ஏன் கேட்கிறிய, நேத்து அவங்க வீட்டுல ஒரு மவுத்து அப்படிங்கிறான். உடனே ரசூல்லா பதட்டப்பட்டாங்க, மவுத்தா? ஆமா யார சொல்ல, அவன் ஒரு சிட்டுக்குருவி வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தானா, அது திடீர்னு மவுத்தா போச்சு அப்படின்னா. ஏன்னா புள்ளைய அப்படித்தானே பேசும். உடனே நான் சொல்லலாம் ஆச்சரியமா கிட்ட முடியா, சரி அப்ப நம்ம என்ன செய்வோம், அவர் வீட்டுல போய் மவுத்த விசாரிச்சுட்டு வருவோம் வாங்கன்னு இந்த 4 பிள்ளைகளை கூட்டிட்டு 5வது பிள்ளைய பார்க்க போயாவது. 5வது சார் யோசிச்சு பாருங்க, ஒரு நபி எவ்வளவு உயர்ந்த தரஜா, ஆனா அந்த பிள்ளைகளுடைய அறிவுக்கு எவ்வளவு தோதுவா இருக்குமோ அதுல இறங்கி அப்படியே போனாங்க. போய் வீட்டுக்கு போயாச்சு. உடனே அங்க போய் சொல்லிட்டாங்க, ரசூல்லா வந்திருக்காங்க, இப்படியா அப்படியான்னு கூப்பிட்டாங்க. இப்ப அவர் பார்த்தா அழுகுறாரு. ஏன்பா அழுகுற? என் சிட்டுக்குருவி மூத்தா போச்சு. அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, யா அபா உமைர் மா ஃபஅல பிக்க நுமைர்னு கேட்டாங்க. நுமைர் அந்த சிட்டுக்குருவிக்கு நுமைர்னு பேர் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, அப்பா உமைரே, அபு உமைரே, உன்னுடைய அந்த சிட்டுக்குருவி என்ன ஆச்சு? அவர் அழுதுகிட்டே சொல்றாரு. உடனே ரசூல்லா அவருக்கு தடவி விட்டு, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னொரு சிட்டுக்குருவி வாங்கி. வாட் எ பியூட்டிஃபுல் ஹிஸ்டரி. எங்க நபி எப்படி இருந்தாங்க? வாலிபர்களா இருந்தா கூப்பிட்டு கேட்பாங்க, எப்பா உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்பாங்க. அவருக்கு அப்பதான் ஒரு 15, 20 வயசு ஆயிடுச்சுன்னா, ரொம்ப அப்படி போனாருன்னா கூப்பிட்டு கல்யாணம் ஆகலையாங்க அப்படிம்பாங்க. இப்ப நாங்க இந்த போர்டுல ஒரு பொம்பளை புள்ள பேரை எழுதி போட்டான்னா 3/4 மணி நேரம் சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறான்னே தெரியல. உங்களுக்கு புரியுது இல்ல? ஒரு பொம்பளை புள்ள அதை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற? எதுக்கா சிரிக்கிற? சிரிக்கிறல்ல அப்படிங்கிறான். அவ கல்யாணம் ஆதவரை கூப்பிட்டு உனக்கு கல்யாணம், ஒரு சஹாபி அப்படி ரசூல்லா கேட்டாங்க. அவர் எப்போதும் பள்ளியாசல்லே படுத்து கிடப்பார். அவருக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது சாப்பிடுவார் பள்ளியாசல். அவரை கூப்பிட்டு ரசூல்லா கேட்டாங்க, என் கல்யாணம் முடிக்கலையான்னா. அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க நமக்கே சோத்துக்கு வழி இல்லாம திரியணும், பள்ளியாசல்ல படுத்து கிடக்கும், முசாபர் மாதிரி இருக்கான், நம்மளை கூப்பிட்டு கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டா அப்படின்னா, சரி 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 பரவாயில்ல போயிட்டு வாங்கன்ட்டாங்க. ஒரு 2-3 மாசம் ஆச்சு. திரும்ப அவர் போனவரை கூப்பிட்டு, என்ன கல்யாணம் முடிக்கலையான்னு அவருக்கு அடுப்பாயிட்டாரு. என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே எனக்கு என்ன, ஆர் யூ கிட்டிங் மீ, ஆர் யூ ஜோக்கிங் வித் மீ, அவர் கேட்கிறாரு. என்ன எப்ப பார்த்தாலும் என்ன நக்கல் அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நவந்தவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நபி கேட்டா காரணத்தோட தானே கேட்பாங்க. நபி கேட்டா காரணத்தோட தானே இருக்கும். அடுத்த தடவை கேட்டா முடிச்சு வைங்கன்னு சொல்லிடணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் ரெடி ஆயிட்டாரு. வேற வழி இல்ல, முடிச்சு வைங்க, கெட்டிக்கிறேன், இதுல என்ன இருக்கு, கல்யாணத்துக்கு ஆளை கூட்டுவாங்கன்னு சொல்லிடணும்னு. இப்ப முன்னாடி வராரு, பின்னாடி வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும், நபி கேட்கவே இல்லை. அதுதான் டியூஸ்டே. அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு, தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு, தொழுவும் போது பாக்குறாரு, நபி கேட்கவே இல்லை, பேசாம இருக்காங்க. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, அவருக்கு ஒரே எப்படா ரசூல்லா கேட்பாங்க. திடீர்னு ஒரு நாள் சம்பந்தம் இல்லாம கேட்டாங்க, என்னப்பா கல்யாணம் எப்போ அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, இதுக்கு தான் 3 மாசமா காத்துக்கிட்டு இருக்கேன், பண்ணி வைங்க கத்திக்கிறேன்ட்டாரு. உடனே நபி சொன்னாங்க, அந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும், நான் கேட்டேன்னு போய் கேட்டுவான். அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, நான் கேட்டேன். அவர் நேரம் அந்த வீட்டுக்கு போனாரு, போய் ரசூல்லா பொண்ணு கேட்டாங்க, உங்க பொண்ணுன்னாரு. உடனே அந்த ஆளுகளுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பொண்ணை ரசூல்லா கெட்டிக்க போறாங்க உங்களுக்கு அப்படின்னு. புருஷன் முண்டாட்டி இது, அதாவது இந்த கல்யாணத்துல எப்படிலாம் சிக்கல் வரும் அப்படிங்கறது அந்த வரலாறுல இருந்து நம்ம படிச்சுக்கலாம். அந்த புருஷன் முண்டாட்டி ஒரே சந்தோஷம், நம்ம பிள்ளைய ரசூல்லா கெட்டிக்க போறாங்க, நீங்க ஒரே சந்தோஷம். அப்ப இவர் மெதுவா அவங்க புருஷனை கூப்பிட்டு சொன்னாரு, ரசூல்லாவுக்கு இல்லைங்க எனக்குன்னாரு. அவர் இப்படி மேலைங்களையும் பார்த்தாரு, உனக்கு என் பொண்ணு இரு, நீங்க போங்க நான் வர்றேன்ட்டு வீட்டுல போய் கேட்கிறாரு வீட்டுக்கார மாட்டேன். ஏங்க இவருக்கு ரசூல்லா இவருக்கு கட்டி கொடுத்து நம்ம புள்ள எப்படிங்க இருக்கும், இவரே சோறுக்கு வழி இல்லாத ஆளாச்சு, பள்ளியாச்சல்ல படுத்து கிடக்கார அப்படின்னு அந்த 2 பேரும் பேசிக்குதுங்க. இத அந்த பொண்ணு உள்ள இருந்து கேக்குது. கேட்டுட்டு பொண்ணு வெளியே வருது, என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா. அந்த அம்மா வந்து கேட்டுச்சு, என்ன முடிவு பண்ணுங்க சொன்னாங்க, இவருக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது, நான் போய் ரசூல்லாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், இவருக்கு வேண்டாம் யார சொல்ல, வேற ஒரு வரன் இருந்தா சொல்லுங்க கட்டி தரேன். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, அந்த இடத்துல சொன்ன வார்த்தை, பாப்பா நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும் இப்ப வெளியே வந்து நின்னார்ல, அவர் எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னுச்சு. இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் அநீதம் நினைக்காத ஒரு படைப்பு இருக்குன்னா அது ரசூல்லா தான். ரஹ்மத்துல் முஹ்தாத், எங்க தடவுனாலும் ரஹ்மத், எங்க தடவுனாலும். ஒரு பூச்சி, ஒரு புழுக்களுக்கு கூட பாதிப்பு அநியாயம் நினைக்காத எம்பெருமானார் எனக்கு நினைப்பாங்களா? நீங்க விரும்பாட்டியும் அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், போய் சொல்லிட்டு வந்துருங்கன்னு. உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா வந்து சொல்றாரு, இப்படிலாம் நடந்துருச்சுன்னு.
கூட்டிட்டு வாங்கன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்யறாங்க. பொதுவா கல்யாணத்துல என்ன துவா செய்வோம்? சொல்லுங்க. அது சொல்றா காஜி சாப் வேற இருக்காங்க. காஜியார் கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கணும்ல. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோன்னு சொன்னான், அஜரத் அந்த ரசூல்லா அந்த கல்யாணத்துக்கு செஞ்ச துவாவை இவங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா. என்ன துவானா? பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக்க அலைக்க ஓ ஜமா. இது எல்லாருக்கும் மனப்பாடம். நான் சொன்னேன் அந்த ஒரு துவாவை தான் ரசூல்லா சொல்லியிருக்காளா அப்படின்னு. அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. பல துவா இருக்கியா. இப்ப இந்த 2 ஜோடியும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு ரசூல்லா அப்படி கையை தூக்கிட்டாங்க வானத்தை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹும்ம சப்ப அலைஹிமல் கைர சப்பன் சப்பா வலா தஜ்அல் ஈஷஹுமா கத்தன் கத்தா. ஒரு புது துவா. அதுவரையும் வாழ்க்கையில அந்த வார்த்தையை பெருமானார் சொன்னதே இல்லை. சொல்றாங்க கையை தூக்கிட்டு, அல்லாஹும்ம சப்ப அலைஹிமல் கைர சப்பன் சப்பா. யா அல்லாஹ் 7 வானத்தினுடைய கதவையும் திறந்து 7 வானத்தில் என்ன அருள் இருக்கிறதோ இந்த மாப்பிள்ளை பொண்ணு மேல அந்த அருளை கொட்டுனாங்க. சப்ப அப்படின்னு சொன்னா கொட்டுறது. மழை பெய்யுது இல்ல, மழை பெய்யுறதுக்கு பேர் தான் சப்ப சொல்லுவான். சொல்லிட்டு சொன்னாங்க, வலா தஜ்அல் ஐஷஹுமா கத்தன் கத்தா. யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் இந்த மாப்பிள்ளை பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சிரமம் கூட வரக்கூடாது. இது நபி செஞ்ச துவா. கிதாபுகள்ல எழுதுறாங்க, அந்த 2 பேரும் அப்படி வாழ்ந்தாங்க. நபியினுடைய அந்த பேச்சை கேட்டதுல அல்லாஹ் தஆலா அப்ப அவர் வந்தாரு, எனக்கு விபச்சாரம் செய்யணும்னாரு, இது உங்களுக்கு எல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஏப்பா நீ ஒரு தப்பு செய்யணும்னு நினைச்சா உன் தாயோடு யாராவது ஒருவன் இதே மாதிரி தவறு செய்யறத நீ ஏத்துக்குவியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், மாட்டேன் யார சொல்லலாம், என் தாய் அவள். உன் சகோதரியோடு, உன் சின்னம்மாவோடு, உன் மாமியோடு, பெரியம்மாவோடு எதிர்மா. அப்ப பெருமானார் சொல்றாங்க, அந்த பெண்ணும் இன்னொருவருக்கு தாயாக இருக்கலாம் அல்லவா, நீ விரும்புகிற பெண் இன்னொருத்தருக்கு மனைவியாக சகோதரியாக இருக்கலாம் அல்லவா, அதனால அப்படி செய்யக்கூடாது இல்லைன்னு. அந்த இடத்துல அந்த சஹாபி 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான் யார சொல்லலாம், ஆனா மனம் அப்படி விரும்புதே, ஒரு தப்ப பார்க்க தோணுதே. இன்னைக்கு இந்த தப்பான படங்களை சின்ன பிள்ளைங்க இல்ல, பெரியவங்க சின்னவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் பார்க்கறான். அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியல. நபிட்ட அவர் சொல்றாரு, இங்க இருக்கு நான் என்ன செய்யன்னு கேட்டார். அப்போ நபி ஒரு காரியம் செஞ்சாங்க. அந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அது கிடைக்கும். ஒன்றும் செய்யல, இப்படி பக்கத்துல வாங்கத்தானே அவரை கூப்பிட்டாங்க. தன்னுடைய முபாரக்கான அந்த நுபுவத்தினுடைய கையெடுத்து அவர் நெஞ்சில வச்சாங்க. வச்சுட்டு ஒரு துவாவை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அல்லாஹும்ம குஃபிர் தம்பா, அல்லாஹும்ம குஃபிர் தம்பா, அல்லாஹும்ம தஹீர் கல்பா, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபரஜா, அல்லாஹும்ம யஸ்ஸிர் அம்ரா. சில ஹதீஸ்ல இது வருது, 3 மட்டும் வருது. அல்லாஹும்ம குஃபிர் தம்பா, அல்லாஹும்ம தஹீர் கல்பா, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஃபரஜா அப்படின்னு இப்படி கையை வச்சு நெஞ்சில ஓதிட்டு எடுத்துட்டாங்க. அவர் சொல்றார், என் வாழ்க்கையில் என் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை நான் இச்சையோடு அல்லது ஆசையோடு பார்த்ததே இல்லை, அழகானவளாக எனக்கு தெரிந்ததே இல்லை. என் வாழ்க்கை முழுக்க என் மனைவி மட்டுமே என் கண்ணுக்கு அழகியாக தெரிந்தால் நான் வாழும் காலம் எல்லாம்ங்கிறார். சகோதரர்களே, நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ பக்கத்துல உட்கார்ந்து ஓதணும். உங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். நான் இதுக்கு சொல்லல. இன்னைக்கு திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு இன்ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை கருதரிப்பு மையம். அன்னைக்கு ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இன்னைக்கு இந்த குழந்தை வைக்க முடியாம போறதுக்கு காரணமே அந்த படங்களை பார்க்கிறதும் லாகிரி வஸ்துகளை சாப்பிடுறதும் தான். இந்த என்னன்னு தெரியாம அந்த எதையாவது ஒன்ன சாப்பிடுறதும் இந்த படங்களை பார்ப்போம். சகோதரர்களே, ஆயிரக்கணக்கான பேர் இந்த துவாவை ஓதி தங்கள் குழந்தைகளையும் தங்களையும் காத்து கொண்ட வரலாறு என்கிட்ட லிஸ்டே இருக்கு. வேற ஒண்ணும் செய்ய வேணாம். இந்த 3 வார்த்தையை உங்க பிள்ளைகள் இருக்கும் போது சொல்லணும். நம்ம சொல்ற வார்த்தை வேலை செய்யாது. நீ உன் பிள்ளைய கூப்பிட்டு 1000 தடவை நீ உபதேசம் செய்தாலும், யார விட்டு உபதேசம் செய்ய சொன்னாலும் ஏறாது. 1400 ஆண்டுகளாக இந்த சமூகம் இந்த வார்த்தைகளை கொண்டு பயனடைகிறது. உங்க பிள்ளைகளுக்கு பக்கத்துல உட்காந்து ஓதுங்க. அதுக்கு பக்கத்திலே போமாட்டான். நாளைக்கு திருமணம் முடித்தாலும் ஆணோ பெண்ணோ குழந்தைகளை அவர்களாக பெறுவார்கள். ஆஸ்பத்திரியில போய் நிக்க வேண்டியதில்லை. இந்த துவாவை உங்க அஜரத்துக்கு அனுப்பி விடுறேன், வாட்ஸ்அப்ல வாங்குறவங்க வாங்கிங்க.
சும்மா ஓதுங்க, நெஞ்சில கை வச்சு கூட ஓத வேண்டியதில்லை. பிள்ளைகளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து படுத்து இருக்கும் போது ஓதுனீன்னா இந்த தவறான சிந்தனைகள், மொபைல் அடிக்ஷன், அதை விட்டெல்லாம் அவர்களாக வெளியே வந்து விடுவார். இது எங்க பெருமானார் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, எங்க நபி எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. 1400 ஆண்டுகளாக இந்த துவாவின் வழியாக இந்த சமூகம் பயனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த குர்ஆன் இருக்கிறதே, அது ஒரு முஅ்ஜிஸா, அது ஒரு அற்புதம். நபி காலத்துல என்ன நடந்துச்சோ அதையே இன்னைக்கு நடத்துது. அந்த வார்த்தைகளை நீங்க சொன்ன உடனே அடுத்தவர்களுடைய இதயத்துக்குள்ள போகுது. சார் அப்துல் பாசித்னு ஒருத்தர் இருந்தார், ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரி. அவருடைய கிராத்த முன்னாடி இந்த கேசட்ல போட்டு விடுவாங்க. இந்த பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா இப்படி கையை வச்சுக்கிட்டு நீளமா இழுத்து ஓதுவார். இன்னைக்கு உள்ள இந்த மக்கா இமாம்கள்லாம் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அவர் அழகா இப்படி உட்கார்ந்தாருன்னா ஓதிக்கிட்டே இருப்பார். அவர் கேசட் தெரு தெருவா எல்லா நிகழ்ச்சிக்கும் ஓடும். அந்த அவர் அப்துல் பாசித்த மும்பையில உள்ள ஒரு சர்ச்சில் குர்ஆன் ஓத கூப்பிடுறாங்க. இங்க வந்திருக்காரு. அவர் தன்னுடைய ஆட்டோபயோகிராபில, தன்னுடைய சொந்த கிதாப்ல அதை எழுதியிருக்காரு. மும்பையில உள்ள ஒரு சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் ஓதுறதுக்காக வேண்டி அதை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவர் கிராத் ஓத சொல்றாங்க. அவர் உட்கார்ந்து கையை இப்படி வச்சுக்கிட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு அவர் கிராத் ஓதுறாரு. அது ஓதும் போது அந்த மூச்சை பிடிச்சி ஓதுறதுனால முகம் மாறுங்கிறதுக்காக வேண்டி முகத்தை அப்படி மறைச்சிட்டு ஓதிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, முஸ்லீம்கள் குர்ஆனை கேட்பாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பரவசம் இருக்கும். நம்மளை கூப்பிட்டுருக்கிறது பாதிரிமார்கள், இவங்களுக்கு என்ன விளங்கும், இவங்க என்ன இதை கேட்க போறாங்க அப்படின்னு ஓதிக்கிட்டே இருக்கவர் டக்குன்னு முகத்தை திருப்பி பார்க்கிறார். சார், அவர் வரலாறில் எழுதப்பட்ட செய்தி. அவர் சொல்றாரு, அந்த மஜ்லிஸ்ல இருந்த அத்துணை பாதிரிகளினுடைய கண்களிலும் தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்து, கண்ணீர் வடியுது அப்படி அவர் ஓதுறதை கேட்டுட்டு. அவர் தன்னுடைய சொந்த அந்த புத்தகத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். அதனால இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, யாருக்காயிருந்தாலும் ஒரு வேலையை செய்யும். அவர்களுடைய இதயத்தை ஆட்டி எடுக்கும். பெருமானாருடைய பணியாக அல்லாஹ் சொன்னான், முதல்ல இந்த குர்ஆனை நீங்க ஓதி காமிங்க, ஓதுங்க, கேட்க வைங்க, அந்த மக்கள் காதுல கொண்டு போய் சேருங்க யா ரசூலல்லாஹ், அது போதும். யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம், எப்ப இந்த ஆயத்தை ஓதுறீங்களோ அந்த மக்கள் அப்படியே சுத்தமானவர்களாக மாறி போவார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். என்சிஆர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். சிஎன்ஆர் இந்த நாட்டில் யாரு குடியிருக்கிறது, அந்த குடியுரிமை சம்பந்தமான சட்டம். எல்லா ஊர்களையும் போராட்டம் நடந்துச்சு. அங்கங்க கேம்ப் வச்சு போராட்டம் நடத்தி பெரிய லெவல்ல நடத்தினாங்க. அப்ப துபாயில இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் என்கிட்ட கேட்டாங்க, ஹஜ்ரத் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் திருக்குர்ஆன்ல உண்டா அப்படின்னு கேட்டாங்க. எப்ப பார்த்தாலும் திருக்குர்ஆன்ல அதுக்கு சொல்யூஷன், இதுக்கு சொல்யூஷன், அதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்றீங்களே, என்சிஆருக்கு என்ன சொல்யூஷன் கேட்டாங்க. இதுக்கு ஏதாவது உண்டா? அப்ப நான் சொன்னேன், இருக்குதா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா இருக்கு, ஏன் இல்ல அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், இதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆகிரதி ஹிஜாபம் மஸ்தூரா. ஒரே சொல்யூஷன் தான். தொடர்ந்து நீங்கள் திருக்குர்ஆனை ஓதினால் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்தும் நல்லா சொல்றான். உங்க பக்கத்திலே இருப்பான், அவங்கள பார்க்க மாட்டான். அவன் பிரச்சனையே அவனுக்கு பெருசாயிரும். இப்ப இவ்வளவு போராட்ட கடை நடந்துச்சு, எங்கேயாவது திருக்குர்ஆனை கொண்டு போய் வச்சு ஓதுனமா? நம்ம பயான் பண்ணோம் புடிச்சுக்கிட்டு, அது அப்படியே இப்படி அப்படியே நம்ம பயான் பண்றதெல்லாம் இந்த உலகத்துல எதுவும் நடக்காது சார். அது காதுல கூட ஏறுமான்னு தெரியாது. சத்தம் போட்டு எதுக்கு சத்தம் போட்டோம் அப்படின்னா ஒரு பயம், நம்ம வீட்டை தூக்கிட்டு போயிருவாங்களோ, நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, ஜெயில தூக்கி போட. இந்த திருச்சியிலாம் டிடென்ஷன் சென்டர் ஒதுக்கி வச்சிருக்கேன்னா, உன்னை ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டு வதை முகாமடான்னா. ஆனா அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், இறைவனை நம்பாதவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு திரையை ஏற்படுத்துவோம். பக்கத்திலே இருப்பான், உன்னை பார்க்கவே மாட்டான். பக்கத்திலே இருப்பான், உன்னை பத்தி சிந்திக்க கூட மாட்டான். இந்த குர்ஆன் இருக்கிறதே அன்றையோடு முடிந்து போனதல்ல, இன்னைக்கு இருக்கு. ஓதிப்பார். முஸ்லிம்களே, நீங்க அந்த போராட்டம் நடத்தினதோடு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஜுசு குர்ஆனை நீங்கள் ஓதி இருந்தால் இன்னைக்கு நீங்கள் இந்த சமூகத்தில் பாதுகாக்கப்பட்டவர்களாக, அப்படித்தானே முஸ்லிம்கள் அன்னைக்கு இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லும் போது திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்திலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள், நபியே ஒரு அத்தாட்சி இறங்கி வைங்கன்னு கேட்கிறான். உங்கள்ட்ட கேட்கிறான் ஒரு அத்தார். காலு லௌலா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹ் குல் இன்னமல் ஆயாத்து இன்தல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தடி வந்தது மாதிரி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒட்டகம் வந்தது மாதிரி, முஹம்மதே உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஏன் வரலன்னு கேட்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்,
என்ன வரலன்னு கேட்கிறான். நபியை நீங்க சொல்லுங்க. அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம். ஒரு பேரொளியான வேதத்தை கொடுத்திருக்கேன், அது போதாதான்னு கேளுங்கிறான். என்ன அர்த்தம்? இந்த ஆயத்துக்கு 1.5 மணி நேரம் விளக்கம் சொல்லணும். அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம் இன்ன ஃபீ ذلك லரஹ்ம வ ذிக்ரா லிகௌமின் யுமினூன். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வேத புத்தகம் இருக்கிறதே அது ஒரு பேரொளி. இட் இஸ் எ ப்ரொடெக்ஷன். அது ரஹ்மத், உங்களை பாதுகாக்கும். இத மட்டும் எவன் குர்ஆனை தொட்டு தடவி ஓதி கொண்டிருக்கிறானோ அவன் 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 இறக்கிற வரை, கபருக்கு போகிற வரை இந்த உலகத்தில் அது அவனுக்கு பேரொளின்னாங்க. பேரொளின்னாங்க. இன்னி தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா. பெருமானார் சொல்லுவார்கள், இன்னி தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா. உங்களை முட்டு சந்தல நான் விட்டுட்டு போல. கண்டவன்டையும் போய் எங்களுக்கு வழி சொல்லுங்க, வழி சொல்லுங்க, நாங்க இப்படி இருக்கோமே இப்படி இருக்கோமே நீ கேட்கிறோம்ல, அவர் ஒரு வாரா இவர் ஒரு வாரா, அப்படிலாம் உங்களை விடலையா நானு? பெருமானார் சொல்லுவாங்க, இன்னி தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா. நான் உங்களை விட்டிருப்பது ஒரு பேரொளியில் விட்டிருக்கிறேன். இதனுடைய இரவும் பகலை போன்றதுன்னாங்க. இதனுடைய இரவும் நைட்டு தான், ஆனா வெளிச்சம் அப்படி இருக்கும். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா அலைஹிம் அலைக்கல் கிதாப யுத்லா. நீங்கள் ஓதி காண்பிக்கிற இந்த வேதம் அவர்களுக்கு போதுமே. அதுல அவர்களுக்கான நோய் நிவாரணி உண்டு, அவருக்கான வழிகாட்டுதல் உண்டு. இன்னைக்கு ஆஸ்பத்திரியா போறோம்ல சார், எந்த ஊர்ல ஆஸ்பத்திரியில போனாலும் ஒரு புர்கா அங்க நிக்குது, ஒரு பாய் அங்க இருக்காரு, ஏதாவது ஒரு நோய், ஒரு பிபி நோய் அல்லது ஹார்ட் பிரச்சனை, அல்லது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த புதுசுல, நபிய நுபுவத்தை சொன்ன புதுசுல பக்கத்து ஊர் நாட்டு தலைவர் ஒரு டாக்டர் அனுப்பி விடுறாரு ரசூல்லாட்ட. அவர் வந்த உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருக்கு ஒரு வீடு போட்டு கொடுங்க, நீங்க இங்கே இருங்க, எங்க ஆளுக வந்து அவங்கள பார்த்து அனுப்புங்கன்னாரு. அந்த டாக்டர் வந்து இருக்காரு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம், ஒரு பய வரல. அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன யார் டாக்டர்களுக்கு எப்ப ஞாபகம் இருக்குன்னா, தொடர்ந்து பேஷண்ட் வந்துகிட்டே இருக்கணும். அப்ப தானே நம்ம என்ன வைத்தியம் செய்ய போறோம்னு தெரியும். யாருமே வரல 3 மாசமான, அவருக்கே மறந்துரும்ல. ரசூல்லாட்ட திரும்ப வர்றாரு, நான் எங்க ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னாரு. ரசூல்லா ஏன்னு கேட்டாங்க. ஒரு ஆளும் வரமாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க, நோயே இல்லையே சார். நமக்கான செய்தி, தெருக்கு தெரு நிக்கிறமே, இன்னைக்கு தெருக்கு தெரு நிக்கிறமே, ஒரு நோயே இல்லாத சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே. நான் வேண்டாம் டாட்டான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை அனுப்பி விட்ட காலம். அப்ப வெளியே வந்து ஒரு சஹாபிட்ட கேட்கிறாரு, எப்படி இப்படி நீங்க இருக்கீங்க? அவர் கேட்கிறாரு, நீ உங்களுக்கு ஏன் நோயே யாருக்குமே வரமாட்டேங்குது, எப்படி இப்படி இருக்கீங்க? அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, லா நஅகுலு ஹத்தா நஜூ, லா நஅகுலு ஹத்தா நஜூ வ இதா அகல்னா லா நஷ்பா. இந்த ரெண்டை மட்டும் நாங்க செய்வோம்னார் அந்த சஹாபி. என்ன? லா நஅகுல், நாங்கள் பசிக்கிற வரை சாப்பிட மாட்டோம், பச்சா மட்டும்தான் சாப்பிடுவோம். இது எங்க ரசூல்லாவுடைய சுன்னத்து. பேசாமே இருப்பாங்க. 3 மாசம் திடீர்னு வீட்டுல பூனை படுத்து கிடக்கும். அதை நம்மளுக்கு சொல்றான், ரசூல்லா பாவம் பாருங்க சோறே இல்லாம கிடந்தாங்கன்னு. ஏன்னா எங்க ரசூல்லாவுக்கு சோறு இல்லைன்னா உலகத்துல யாருக்கு தான் எல்லாம் சோறு போட போறான்? உங்களை படைக்கலன்னா உலகத்தையே படைக்கலங்கிறான். ஒரு ராஜ வாழ்க்கை எம்பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த நபி என்ன செய்வாங்கன்னா, பசிச்சாதான் சாப்பிடுவாங்க. பசிக்குதுன்னா வயிற்ற தடவிட்டே வெளியே வருவாங்க. அந்த மனைவி வீட்டுல இல்ல பிள்ளை வீட்டுல போய் கேட்பாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்கா, வயிறு பசிக்குதே, அங்க 2 பேரிச்சம்பழம் அதையும் சாப்பிட்டு அவ்வளவுதான் துணியா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு 3 நாள் அல்லது ஒரு 4 நாள் சுத்தமா சாப்பிடாம இருந்துட்டு, அல்லது நம்ம ரம்ஜானே பாருங்களேன், காலையில இருந்து நோன்பு வச்சு சாப்பிடாம இருந்துட்டு, இந்த கொட்ரா கஞ்சி அப்படி முன்னாடி வச்சுட்டு, இந்த இமாம் எப்ப சொல்லுவாரு நம்ம ஊர்ல பார்த்துக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் சில பேர் 2 கொட்ரா வச்சுக்குவான், சில பேர் பின்னாடி தள்ளி 3 கொட்ரானா வச்சிருப்பான். குடிக்க முடியாது நோம்பு திறந்து, ஆனாலும் ஒரு ஆசை, டக்குன்னு அடிச்சிருவோமே, எப்படியாவது எவனாவது குடிச்சிருவானே அப்படின்னு. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து இப்படி சாப்பிட்ட உடனே உலகத்தினுடைய அத்துணை இன்பமும் ஒன்னா தெரியும். அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கல்ல, நோன்பு வச்சுட்டு அந்த சாப்பிடுற பேரிச்சம்பழத்துல மொத்த இனிப்பும் தெரியும். ஒரு தடவை துபாயில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில தஃப்சீர் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப சொன்னேன், நான் ஒரு செய்தியை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எல்லா இடங்கள்லயும் அங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பள்ளியாசலா போவாங்க நோம்பு திறக்க. டெய்லி பிரியாணி வச்சிருப்பான் நம்ம ஆளுக, ஒவ்வொரு பள்ளியா. அதை வந்து ஒரு கூட்டமாவே அப்படியே போவான் சாப்பிடுறதுக்கு. நான் சொன்னேன்,
நீங்க போய் அங்க சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, பேரிச்சம்பழம் மட்டும் உங்க காசுல வாங்கி சாப்பிடுங்கன்னு. பேரிச்சம்பழத்தை ஒரு 2 ரூபாய்க்கு உங்க காசுல வாங்கிக்கிங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு காலையில இருந்து நோன்பு வச்சிருக்க, எவன் கொடுத்த சாப்பாடையோ போய் சாப்பிடுறதுக்கு அந்த பேரிச்சம்பழத்தை முதல்ல கடிச்சு தின்று, நீ கொடுத்தத. அப்புறமா நீ பிரியாணியை தின்னு, எதை வேண்டாலும் தின்னு, அல்லாஹ் அதுல உனக்கு பெரிய பரக்கத் செய்வான்னு. ஒரு 3 வருஷம் கழிச்சு ரோட்டை கிராஸ் பண்றதுக்காக வேண்டி நின்றுகிட்டு இருந்தேன். ஒரு பைக்ல போனவர் அப்படியே திருப்பி வந்தார். வந்து சொன்னாரு, வண்டியை நிப்பாட்டிட்டு, அஜரத்து, நான் பைக் ஓட்டுறவன் தான், எனக்கு சம்பளம் கம்மி தான், நான் இப்படித்தான் ஒவ்வொரு பள்ளியாசல்லையா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நீ காசு கொடுத்து வாங்கி அந்த பேரிச்சம்பழத்தை முதல்ல சாப்பிடு, அதுல ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. வல்லாஹி சொல்றேன், இன்னைக்கு வரையும் 3 வருஷமா என் காசுல ஒரு 5 ரூபாய்க்கு பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் நானும் சாப்பிடுவேன், என் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு கடி கடிக்கிறேன்ல, அந்த சுவை வேற எதுலையுமே என் வாழ்க்கையிலே கிடைச்சதில்லை. ஹலாலான சாப்பாடு, நம்ம சம்பாரிச்ச சாப்பாடு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, லா நஅகுலு ஹத்தா நஜூ, பசிக்கிற வரை சாப்பிட மாட்டோம். ஓ இதா அக்கல்னா லா நஷ்பா, சாப்பிட உட்கார்ந்தா வயிறு முட்டி சாப்பிட மாட்டோம். வயிறு முட்டுற வரையும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, சகர்ல பழத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வாசல்லே நின்று இருக்காரு, பள்ளியாச வாசல்ல. வந்தவன் கேட்டிருக்காடே, பாங்க சொல்ல போறாங்க, ஒன்னு சீக்கிரம் தின்னு, இல்லை எவன்ட்டையாவது கொடு சாப்பிடட்டும்னு. அந்த ஆள் சொன்னாராம், இப்ப ஏற்கனவே தொண்டை வரையும் இருக்கு, இதை திரிச்சா எது நடந்துருமா, இல்ல கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு இதை திங்கலாமான்னு பாங்க. அப்படியும் கூட சாப்பிடுறான் சார் சில பேர், வெளியே எடுத்துட்டு அப்புறம் இந்த பழத்தை உள்ள தள்ளுறாங்கறானே. இது எந்த வகையில நோம்பாகும்? நம்ம வைக்கிறதெல்லாம் நோம்பு இங்கிட்டு தொண்டைக்கு மேல கூட ஏறாது நம்ம நோம்பு வைக்கிறது. என்ன கேட்டா இது மோசமான நோம்பு. பசிக்கிறதுக்கு தான் நான் அந்த 3 வேலையை நம்ம ஸ்பிளிட் பண்ணி 2 வேலையில அடிச்சு அதை விட கூடயே சாப்பிட்டுறோம். மற்ற நாள்ல சாப்பிட்றதை விட ரம்ஜான்ல சாப்பிட்றது தான் பெருசா இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, பசிக்கிற வரை சாப்பிட மாட்டோம், சாப்பிட உட்கார்ந்துட்டா வயிறு நிரம்ப சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோம். சகோதரர்களே, இன்னொரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், டைமும் ஆயிருச்சு, முடிச்சுக்கலாம்ல? அது 1 மணி நேரம் போயிருச்சு. நானே மணியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 1 மணி நேரமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு அஜர்த்து வேற ஒரு நேரம் சொல்லியிருந்தா, எங்க போனாலும் அந்த மாதிரி நேரங்களை நான் யார்ட்டையும் சொல்றது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது மணியை பார்ப்பான், நம்மளை பார்ப்பான், இஸ்ராயல் மாதிரியே இருக்கும். பேச்சு இங்க அப்படிமா. அதனால அந்த நேரங்கள்லாம் நான் யார்ட்டையுமே சொல்றது கிடையாது. சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது, இந்த குர்ஆன்னா என்னங்கிறதுக்கு சொல்றேன். சஹாபாக்கள்கிட்ட அதுக்கு பின்னாடி வந்த காலங்கள்ல உலமாக்களுக்கு ஒரு செய்தி சொல்லி தருவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மருத்துவம் எல்லா அஜர்த்துமாருக்கும் தெரியும், கணக்கு எல்லா அஜர்த்துமாருக்கும் தெரியும். கணக்கு தெரியாம குர்ஆனை படிக்க முடியாது, மருத்துவம் தெரியாம குர்ஆனை படிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இதுல உள்ளத்தை பத்தியும் சொல்லும், உடலை பத்தியும் சொல்லும். அதனால 2 செய்தியும் தெரியணும், மெடிசினும் தெரியணும், மேத்தமெட்டிக்ஸும் தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் குர்ஆனுடைய அறிவு நமக்கு போதுவா இருக்கும். எல்லா அஜர்த்துமாருக்கும் மருத்துவம் தெரியும். மனைவிக்கு உடம்பு சரியில்லை, சுபு தொழுவு போவாரு, போயிட்டு அவர் சொல்லுவாரு, வீட்டுக்காரம்மாக்கு உடம்பு சரியில்லை அஜர்த்து அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த அஜர்த்து சொல்லுவாரு, அந்த தெருல போய் ஒரு இலை கிடக்கும், பச்சை கலர்ல இருக்கும், சோப்பு பூ இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. உடனே அதை போய் அவர் எடுத்துட்டு வருவார். எடுத்துட்டு வந்த உடனே ஒரு பாட்டில்ல தண்ணி கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு அந்த பூவை நல்ல கரைச்சு அல்லது வேற ஏதாவது செஞ்சு அந்த பாட்டில்ல போடுவாரு. போட்டுட்டு அந்த அஜர்த்து அடுத்து ஒரு வேலை செய்வாரு. அது என்னன்னா, ஒரு 2 ஆயத்தை ஓதி அதுல ஊதுவாரு. ஊதிட்டு சொல்லுவாரு, இந்த தண்ணியை கொண்டு போய் உங்க வீட்டுக்காரம்மாட்ட கொடுங்கம்பாரு. அன்னையோட அந்த நோய் போயிடும், அன்னையோட போயிடும். இப்படித்தான் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்தது. எந்த டாக்டர்கிட்டையும் போனதே இல்லை. சகோதரர்களே, அந்த பூ வேலை செய்கிறதோ இல்லையோ, அந்த செடி வேலை செய்கிறதோ இல்லையோ, அவர் ஓதுன இந்த குர்ஆன் இருக்குல்ல, உன்னை ஹீல் பண்ணிரும், உனக்கு உள்ள எல்லா அழுக்குகளையும் எடுத்துரும், நீ சாகும் வரை அந்த நோய் உனக்கு வராது. இது எம்பெருமானார் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. 2 ஆயத்தை ஓதி ஊதிட்டு அப்படின்னு சொன்னா, நோய்கள் எல்லாம் நோய்களே இல்லாமல் மரணம் வரை வாழுவதற்கு இந்த வேதம் வழிகாட்டுகிறது. இன்னைக்கு பெருமானாருடைய புகழை நாம் பாடுகிறோம், பெருமானாரை பத்தி பேசுறோம். இதை எப்படி நாம் அந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட இந்த நூரை நாங்க எப்படி பயன்படுத்துறோம்? மன் கரா அல் குர்ஆன ஃபகத் இஸ்ததரஜ நுபுவ பைன ஜம்பை. பெருமானார் சொல்லுவார்கள், எவன் ஒருவன் திருக்குர்ஆனை தொடர்ந்து ஓதுகிறானோ வேதத்தினுடைய ஒளி அவன் மேல இறங்கும். நாங்க இஸ்ததரஜ நுபுவ பைன ஜம்பை, வேதத்தினுடைய ஒளி பெருமானாருக்கு எது இறங்குச்சு அது உங்க மேல இறங்கும்னாங்க. பாக்கியம் செய்தவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக். அஜர்த்திட்ட போய் சொல்றோம், பரக்கத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க அஜர்த்து, வீட்டுல கஷ்டமா இருக்கு, காசு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பரக்கத்துக்கு துவா செய்யுங்க கேட்கிறோம்ல. அல்லது ஒரு பெரியவங்களை பார்த்த உடனே சொல்றோம்ல, திருக்குர்ஆன் சொல்லுகிறது, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக், அட்ட டு அட்ட.
ஒரு உலகத்தில் ஒரு பொருளில் அட்ட பறக்கத்து இருக்குன்னா அது அல்லாஹ்வினுடைய வேதம் மட்டுமே. கிதாபுன், அந்த அந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாகும். என்ன அல்லாஹ் சொல்றான், நாம் இறக்கிய இந்த வேத புத்தகம் கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரக். முபாரக், அதை தொட்டு தான் பாரேன், அதை ஓதி தான் பாரேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, ஓத தெரியாட்டி கூட பிறந்தில்ல, இப்படி திறந்து வச்சு அதீமுன் நதர ஃபில் முஸ்ஹப், சும்மா இப்படி பார்த்துக்கிட்டு அல்லாஹ் நீ இறக்குற வரை உன்னுடைய மூளையில அந்த தடுமாற்றம் வராது, உன் கண் போகாதுன்னு சொன்னாங்க. அதீமுன் நதர ஃபில் முஸ்ஹப், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்ன வார்த்தை. தொட்டாலே முடிஞ்சு, உன்னை கொண்டு போய் சொர்க்கத்துல தான் அந்த வேதம் நிப்பாட்டும். யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இந்த வேதத்தை கொடுத்ததை கொண்டு கியாமத் நாள் வரை இந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கான். உங்க பிள்ளை 5 செய்திகள் இந்த குர்ஆனின் மீது நமக்கு கடமை இருக்கிறது, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 1வது, நம்ம பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை ஓத சொல்லி கொடுக்கணும், அலிஃப் பாத்தா சொல்லி கொடுக்கணும். 2வது, அந்த ஹுரூஃப்களை சரியா படிக்க சொல்லணும், தஜ்வீதோட படிக்கிறதுக்கு சொல்லி தரணும். 2வது. 3வது, அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 4வது, அதனுடைய தஃப்சீர்கள் விளக்கமா, இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 5வது, அந்த குர்ஆன்லே வாழணும். நம்ம வாழ்க்கை முழுக்கவே அந்த குர்ஆனா இருக்கணும். நோய் இருக்காது, வறுமை இருக்காது, சிரமம் இருக்காது. நினைத்தது நினைப்பதற்கு முன்னே நடக்கும். லட்சக்கணக்கானவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வீட்டுக்குள்ள போனா சண்டை, வீட்டுக்குள்ள போனா சிரமம், பையன் ஏதாவது செய்யறான், பிள்ளை ஏதாவது செய்ய, எங்க போனாலும் சிரமமும் பிரச்சனைகளும் சொல்றமே. கொஞ்ச நாளைக்கு ஓதித்தான் பார்ப்போமே. 1000 பிரச்சனை சொல்றோம்ல, கொஞ்ச நாளைக்கு ஓதித்தான் பார்ப்போமே. ஹர்ஃபுகளை படிப்பது, அலிஃப் பாத்தா படிக்கிறது. 2வது, தஜ்வீதோட படிக்கிறது. 3வது, வார்த்தைகளுடைய அர்த்தத்தை படிக்கிறது. 4வது, தஃப்சீரை படிக்கிறது. 5வது, குர்ஆன்ல வாழ்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, எம்பெருமானாருடைய குணம் என்ன? ஒத்த வார்த்தையில அந்த அம்மா பதில் சொல்லி, ஒத்த வார்த்தையில அந்த சஹாபி அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், பெருமானார் ஒரு நடமாடும் குர்ஆன். நாங்க மொபைல் குர்ஆன், இந்த நீங்க வாசிக்கிறீங்கல்ல குர்ஆனை, அது அப்படி நடக்கிறதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க, எனக்கு போட்டோ இல்ல, எனக்கு சிலை இல்ல, என்னை யாரும் வரையல, என்னை யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2024 உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அப்துல் காதரை பார்த்தீங்கன்னா அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். எங்க ரசூலுல்லாஹ்க்கு போட்டோவோ இதோ சிலையோ எதுவும் கிடையாது. ஏன் இல்ல? நீங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கணுமா? உங்க தெருல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை பார்த்தால் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மாதிரியே உட்காருவார், ரசூலுல்லாஹ் நின்ன மாதிரியே நிற்பார், அவங்க சாப்பிட்ட மாதிரியே சாப்பிடுவார், அவங்க தூங்கினா. அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படி வாழணும்னா குர்ஆன் நம்முடைய இதயத்திற்குள்ளே வர வேண்டும், வீட்டிற்குள்ளே வர வேண்டும். தொடர்ந்து வாசித்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், கபரு ஒளியாக இருக்கும். நாளை மறுமை அல்லாஹ்வினிடத்துல இந்த குர்ஆன் நமக்கு வந்து சிபாரிசு செய்யும். பெருமானார் நம் இடத்திலே விட்டு போன சொத்துகளில் மிகப்பெரிய சொத்து, அதை இந்த நல்ல நாளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றிலிருந்து ஒரு பக்கம்னாலும் ஓதுவோன்னு ஒரு சபதம் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமான. என்னையும் இங்கே அழைத்து பேச வைத்த விருதுநகர் சீரத் கமிட்டி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்களுக்கும், இதுவரை வந்து அமைதியாக கேட்ட, இப்படி ஒரு ஊர்லயும் கேட்டதில்லை, பின்றாம் சைலண்ட், ஒரு சத்தம் இல்லை. இப்படி ஒரு நல்ல மக்கள் எங்க அஜர்த்து வாத்து வச்சிருக்கா, எங்க அஜர்த்து அப்படியே வாத்து வச்சிருக்கா உங்களை. அதுக்கு தகுந்தபடி உங்க ஊருக்கு ஏரியாவுக்கும் பேரு ரோஜா நகர். நீங்களாம் ரோஜா மாதிரியே இருக்கீங்க. அல்லாஹ் உங்களை கடைசி வரையும் அப்படியே ஆக்குவானாக. நாளை ரோஜாவான பெருமானாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.